அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தீபாவளியை ஒட்டி மதுரை செல்லூரில் அணுகுண்டு பட்டாசு மாலையில் பெட்ரோல் ஊற்றி வெடித்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வெளியிட்ட விவகாரத்தில் 3 இளைஞர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் 2 கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 3 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், முழுமையான விவரங்களை வழங்கலாம். நாளுக்கு நாள் சமூக வலைதளங்களிலே ரீல்ஸ் மோகத்தால் இளைஞர்களுடைய செயல்கள் அதிகரித்து வரக்கூடிய வேளையிலே தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்தியானது மதுரையில் தீபாவளி பண்டிகையின் போது ரீல்ஸ் மோகத்தால் பட்டாசு மாலை அணிந்து, அதாவது அணுகுண்டுவை மாலையாக சித்தரித்து அதில் பெட்ரோல் ஊற்றி அதை மதுரையின் முக்கிய பகுதிகளிலே வெடிக்க செய்து அதை ரீல்ஸாக பதிவேற்றம் செய்த நபர்கள் மீது சமூக வலைதளங்களில் செய்தியாகவும் சமூக வலைதளம் அதிகமாக பகிர்ந்த நிலையிலே அந்த இளைஞர்கள் மீது தற்போது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பார்த்தோம், தீபாவளி பண்டிகை அனைத்து பகுதிகளிலுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்த வேளையிலே மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மதுரை என்கின்ற பெயர் பலகையிலே பட்டாசு வெடிப்பது போன்றும் அதே போன்று வைகை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய படித்துறை பகுதிகளிலே அந்த அணுகுண்டை மாலையாக தயாரித்து அதை தனது உடலிலே சாத்தியவாறும் மேற்கொண்டு அந்த படித்துறை பகுதியிலே கொண்டு போய் அதை பெட்ரோல் ஊற்றி எரித்து வெடிக்க செய்து அதை ரீல்ஸாக பதிவு செய்த இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்தோமேனால் மதுரை செல்லூரை சேர்ந்த லோகேஷ் சந்துரு மற்றும் அரசரடி பகுதியைச் சேர்ந்த முத்துமணி உள்ளிட்ட 3 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் 2 நபர்களை கைது செய்த நிலையில் மேலும் ஒருவரை காவல்துறையினர் தேடி வருவது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக சமூக வலைதளங்களை ஆக்கப்பூர்வத்திற்கு பயன்படுத்துவதை விட்டுவிட்டு ரீல்ஸ் மோகத்தால் இளைஞர்கள் இவ்வாறு செய்த செயல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.